திருக்குர்ஆன் தமிழாக்கம் அத்தியாயம் 89 அல் ஃபஜ்ர் அதிகாலை வசனங்கள் 1 முதல் 30 வரை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவிலா அருளாளன் நிகரில்லா அன்பாளன் அல்லாஹுவின் பெயரால். வல் ஃபஜ்ர் அதிகாலையின் மீது சத்தியமாக. வலயாலின் அஷ்ர் 10 இரவுகளின் மீது சத்தியமாக. வஷ்ஷஃப்இ வல் வத்ர் இரட்டையின் மீதும் ஒற்றையின் மீதும் சத்தியமாக. வல்லைலி இதா யஸ்ர் செல்லும் போதுள்ள இரவின் மீது சத்தியமாக. ஹல் ஃபீ ذلك قسم لذي حجر இதில் அறிவுடையவருக்கு சத்தியம் இருக்கின்றதல்லவா? அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஆத் இர்ம ذاتில் இமாத். தூண்களுடைய இரம் எனப்படும் ஆது சமுதாயத்தை உமது இறைவன் எவ்வாறு ஆக்கிவிட்டான் என்பதை நீர் சிந்திக்கவில்லையா? அல்லதி லம் யுக்லக் மிஸ்லுஹா ஃபில் பிலாத் அவர்களைப் போலொரு சமுதாயம் எந்த ஊரிலும் படைக்கப்படவில்லை. وثمود الذين جابوا الصخر بالواد பள்ளத்தாக்கில் பாறைகளை குடைந்து வசித்த சமுது சமுதாயத்தையும். وفرعون ذي الأوتاد பெரும் படைகளை கொண்டிருந்த பிறவனையும் என்ன செய்தான் என சிந்திக்கவில்லையா? الذين طغوا في البلاد அவர்கள் தமது ஊர்களில் வரம்பு மீறினர். فأكثروا فيها الفساد அங்கு அதிக அளவு குழப்பம் விளைவித்தனர். فصب عليهم ربك سوط عذاب எனவே உமது இறைவன் அவர்களுக்கு எதிராக வேதனையின் சாட்டையை போட்டான். إن ربك لبالمرصاد உமது இறைவன் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். فأما الإنسان إذا ما ابتلاه ربه فأكرمه ونعمه فيقول ربي أكرمن. மனிதனை அவனது இறைவன் கண்ணியப்படுத்தி அவனுக்கு அருள் புரிந்து சோதிக்கும் போது எனது இறைவன் என்னை கண்ணியப்படுத்திவிட்டான் என்று கூறுகிறான். وأما إذا ما ابتلاه فقدر عليه رزقه فيقول ربي أهانن. ஆனால் அவனுக்கு வாழ்வாதாரத்தை குறைத்து கொடுத்து இறைவன் சோதிக்கும் போது என் இறைவன் என்னை இழிவுபடுத்திவிட்டான் என்று கூறுகிறான். كلا بل لا تكرمون اليتيم அவ்வாறல்ல, நீங்கள் அனாதையை கண்ணியப்படுத்துவதில்லை. ولا تحاضون على طعام المسكين நீங்கள் ஏழைகளுக்கு உணவளிக்குமாறு தூண்டுவதும் இல்லை. وتأكلون التراث أكلا لما பிறருடைய வாரிசு சொத்துக்களையும் சேர்த்து உண்கிறீர்கள். وتحبون المال حبا جما அளவு கடந்து செல்வத்தை நேசிக்கிறீர்கள். كلا إذا دكت الأرض دكا دكا ஆனால் பூமி தூள் தூளாக ஆக்கப்படும் போது وجاء ربك والملك صفا صفا உமது இறைவனும் அணி அணியாக வானவர்களும் வரும்போது وجيء يومئذ بجهنم يومئذ يتذكر الإنسان وأنى له الذكرى அன்று நரகம் கொண்டு வரப்படும். அன்றுதான் மனிதன் படிப்பினை பெறுவான். அந்த படிப்பினை அவனுக்கு எங்கே பயனளிக்கப் போகிறது? يقول يا ليتني قدمت لحياتي எனது இந்த வாழ்வுக்காக நான் நற்செயல்களை முற்படுத்தியிருக்க வேண்டுமே என கூறுவான்.
فيومئذ لا يعذب عذابه أحد. அன்று இறைவன் வேதனை செய்வது போல் எவராலும் வேதனை செய்ய முடியாது. ولا يوثق وثاقه أحد. அவன் இறுக்கி கட்டுவதைப் போல் யாராலும் கட்ட முடியாது. يا أيتها النفس المطمئنة ارجعي إلى ربك راضية مرضية فادخلي في عبادي وادخلي جنتي. நிம்மதியடைந்த ஆத்மாவே, திருப்தியுடனும் பொருந்திக் கொள்ளப்பட்ட நிலையிலும் உன் இறைவனிடம் திரும்புவாயாக, என் அடியார்களுடன் இணைந்து கொள்வாயாக, எனது சொர்க்கத்தில் நுழைவாயாக என இறைவன் கூறுவான். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலியை வழங்குவானாக. இக்காணொளிகளை பிறருக்கு பகிர்வதன் மூலம் நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். இந்த காணொளிகள் தொடர்ச்சியாக உங்களை வந்தடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அத்தோடு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் செய்தால் இது பற்றிய நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்தடையும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.